tradingsecrets.live, a free online financial educational platform. இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்க போகுது, கவனமா பாருங்க. நீங்க எல்லாருமே மார்க்கெட்டுக்கு ஒரு லிக்விடிட்டி சோர்ஸ், அவ்வளவுதான். நீங்க பணம் சம்பாதிக்கணும்னு டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் உருவாக்கப்படவில்லை. டெரிவேட்டிவ்ஸ்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். மார்க்கெட்ல ஏன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லாஸ் பண்றாங்கன்னா, ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள் லாஸ் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட்ல பிரைஸ் மூவே ஆகும். இதுக்கு பேரு தான் லிக்விடிட்டி, பணப்புழக்கம். ஒரு ஷேரை வாங்கணும்னா அதை விற்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும், ஒரு ஷேரை விற்கணும்னா அதை வாங்குறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் லாஸ் பண்ணா மட்டும்தான் இன்னொருத்தர் ப்ராஃபிட் பண்ண முடியும். சினிமா ஸ்டைல்ல சொல்லணும்னா, உங்க எல்லாருக்கும் கார்பரேட் வில்லன்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு. கூகுள்ல ஹூ ஆர் த கீ பிளேயர்ஸ் இன் த ஸ்டாக் மார்க்கெட்னு டைப் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே வரும். பேங்க்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், சிம்பிளா சொல்லணும்னா இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ், FII, DAI, இவங்க தான் மார்க்கெட்டோட உண்மையான கீ பிளேயர்ஸ். இந்த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் ஒரு நாளைக்கு 10,000 கோடி 20,000 கோடின்னு டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. பல்லாயிரக்கணக்கான கோடியை கொண்டுட்டு வந்து இன்வெஸ்ட் பண்றது எதுக்கு? லாஸ் பண்ணவா? கிடையாது, ப்ராஃபிட் பண்ண. இந்த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்லாம் டெய்லியும் லாஸ் பண்றாங்கன்னா திரும்ப 10,000 கோடி 20,000 கோடின்னு அடுத்தடுத்த நாள் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வர போறது கிடையாது. அவங்க தொடர்ச்சியா ப்ராஃபிட் மேக் பண்றதுனால தான் டெய்லியும் திரும்ப இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட் பண்ணணும்னா யாரு லாஸ் பண்ணி இருக்கணும்? ரீட்டைல் ட்ரேடர்ஸ், நம்ம தான். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணா மட்டும் தான் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸால மணி மேக் பண்ண முடியும். கோர்ஸ் செல்லிங் ஸ்கேம். இன்னைக்கு ட்ரேடிங் சொல்லி தரேன்னு மோஸ்ட் ஆஃப் தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல ஆர் அகாடமில உங்களுக்கு டீச் பண்றது அவுட்டேட்டட் பிரைஸ் ஆக்ஷன். யூடியூப் ஓபன் பண்ணி பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்னு டைப் பண்ணீங்கன்னா ஆயிரக்கணக்கான வீடியோஸ் வரும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், ட்ரெண்ட் லைன், கேண்டில் ஸ்டிக்ஸ், சார்ட் பேட்டர்ன், இண்டிகேட்டர்ஸ், எக்ஸெட்ரான்னு தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாமே இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்க்கும் தெரியும். நீங்க பிரேக் அவுட்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, ரீடெஸ்ட்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, எங்க ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணுவீங்கன்னு முதற்கொண்டு அங்க பல்லாயிரக்கணக்கான கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்களை எப்படி மேனிபுலேட் பண்ணணும், மேனிபுலேட் பண்ணி அதை எப்படி லிக்விடிட்டியா கன்வெர்ட் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணணும்னு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க தான் மார்க்கெட்டுக்கு உண்மையான லிக்விடிட்டி சோர்ஸ். 90% ஆஃப் பீப்புள் ட்ரேடிங்ல லாஸ் பண்றாங்க. இந்த 90% ஆஃப் பீப்புள் லாஸ் பண்ணா மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 10% பீப்புள் பெரிய லெவல்ல ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். நீங்க மார்க்கெட்ல தொடர்ச்சியா ப்ராஃபிட் மேக் பண்ண என்ன பண்ணணும்னா, நீங்க அதுக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணணும். பிரைஸ் ஆக்ஷனை ரீட்டைல் ட்ரேடிங் கான்செப்ட்னு சொல்லுவாங்க, ஸ்மார்ட் மணியை இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் கான்செப்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ் படிச்சா எனக்கு லாசஸே வராதா, குயிக்கா மில்லியனரா மாறிடலாமான்னு அன்ரியலிஸ்டிக்கா கேள்வி கேட்டீங்கன்னா, ஸ்மார்ட் மணியை பேஸ் பண்ணி தான் பிரைஸ்ல ஒரு மூமெண்ட்டும் இருக்கும். மார்க்கெட் ஆக்சுவலா ஸ்மார்ட் மணியை பேஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷன் ஆகும். கிளியரா புரிஞ்சுக்கோங்க. பிரைஸ் ஆக்ஷனோ ஃபேன்சி நேம் வச்சு சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணியோ பிரைஸ் ஃபங்க்ஷன் ஆகாது. எலெக்ஷன் ரிசல்ட்டோ, டிசாஸ்டர் காரணமோ, பட்ஜெட் டேவோ, இப்படி மார்க்கெட்ல நியூஸ்னால பிரைஸ்ல பெரிய சேஞ்சஸ் இருந்தா கூட அது கண்டிப்பா ஸ்மார்ட் மணியை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் மூவ் ஆகும். ஜூன் 4 எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு நிஃப்டி 8% பிரைஸ் ஃபால் ஆச்சு. பட் 8%க்கு அப்புறம் அது ஏன் கீழே போகல? 8%ல மார்க்கெட் ஏன் திரும்பி மேல வரணும்? பிகாஸ் அந்த இடத்துல ஒரு அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக் இருக்கு. அந்த ஆர்டர் பிளாக் ரெஸ்பெக்ட் பண்ணி பிரைஸ் மேல வந்துச்சு. ஜூலை 23 பட்ஜெட் டே அன்னைக்கு நிஃப்டி 2% பிரைஸ் ஃபால் ஆச்சு. அன்னைக்கு 1,40,000 rupees ப்ராஃபிட் பண்ணி இருந்தோம். ட்ரேடிங் செட்டப் இன்ஸ்டாகிராம் ரீல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. 2%க்கு கீழே போகாததுக்கு ஸ்மார்ட் மணில ரீசன் இருக்கு. இப்படி மார்க்கெட்ல பிரைஸ் மேல போறதுக்கும் இல்ல கீழே போறதுக்கும் நியூஸோ அல்லது இந்தியாவோட எக்கானமிக் growth எதுவாவா கூட இருக்கட்டும், ஸ்மார்ட் மணி தெரிஞ்சா பிரைஸ் ஏன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணவும் முடியும். இந்த ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாதவங்க சொல்ற மாதிரி கண்ணா பின்னான்னு பிரைஸ் மூவ் ஆகுதுன்னா யாராலையும் ப்ராஃபிட் பண்ண முடியாது. அப்படி யாரும் ப்ராஃபிட் பண்ணலனா இன்ஸ்டிடியூஷனல் டெய்லியும் 20,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீ கோர்ஸ், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி கம்ப்ளீட்டா ஒரு கோர்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ப்ரொவைட் பண்றோம். எப்பவும் நமக்கு ஒரு விஷயம் ஃப்ரீயா கிடைக்குதுன்னா அதை நம்ம ஃப்ரீ தானே அப்படின்னு அலட்சியமா தான் பார்ப்போம்.
இந்த கோர்ஸை ஃப்ரீயா கொடுக்க காரணம் என்னன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல பினான்சியல் மார்க்கெட்ல ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. கோவிட்க்கு முன்னாடி ட்ரேடிங்கை பத்தி பேசவே குறைவான பீப்புள் தான் இருந்தோம். பட் இன்னைக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எங்க பார்த்தாலும் ட்ரேடிங் கோர்சஸ் அண்ட் கால்ஸ் ப்ரொவைடிங் குரூப்ஸ். நம்ம ஊர்ல தெருக்கு தெரு இருக்கிற டீ கடைகளை விட அதிகமா இப்ப கோர்ஸ் செல்லிங்கும் அண்ட் கால்ஸ் ப்ரொவைடிங் மென்டார்ஸும் இருக்காங்க. மக்களுக்கு ப்ராப்பரான நாலேஜ் இல்லாம கால்ஸ், அக்கௌண்ட் ஹேண்டலிங், இல்ல 2 4 ஆக்குறேன் 4 8 ஆக்குறேன்னு இப்படி நிறைய ஸ்கேம்ல மாட்டிக்கிட்ட முழிக்கிறாங்க. இந்த ஸ்கேம்ஸ்ல நீங்க போய் மாட்டிக்கிறதுக்கு என்ன காரணம்? லேக் ஆஃப் நாலேஜ். ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாம, ஒரு மென்டார் டீச் பண்றது கரெக்ட் தானான்னு கூட தெரியாம ஒருத்தரை நம்பி கோர்ஸ்ல ஜாயின் பண்றது. செகண்ட் டைப் எதுவுமே தெரியாம கால்ஸ் வாங்கி லாஸ் பண்றது. இதுக்கு சொல்யூஷன் தான் இந்த ஃப்ரீ கோர்ஸ். இந்த கோர்ஸ்ல இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி டீடைல்டா டீச் பண்ணியிருப்போம். ஃபண்டமெண்டல்ல ஸ்டார்ட் பண்ணி டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஈக்விட்டி அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், சைக்காலஜின்னு மோர் தென் 50+ டாபிக்ஸை இந்த கோர்சஸ்ல ஃப்ரீயா டீச் பண்ணியிருப்போம். இந்த கோர்ஸை தான் இன்னைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் அகாடமில 10K இருந்து 40K வரைக்கும் சார்ஜ் பண்ணி உங்களுக்கு சொல்லி தராங்க. ட்ரேடிங் ஒரு பிசினஸ். ப்ராப்பரான நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். இது ரெண்டும் இல்லாம ட்ரேடிங் இல்ல டீ கடை கூட வச்சு நடத்த முடியாது. இந்த ஃப்ரீ கோர்ஸ் கம்ப்ளீட்லி ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் எங்களோட வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப்ல இந்த கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. கான்செப்ட்ஸ் வெர்சஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது கான்செப்ட்ஸ். பிரைஸ் ஆக்ஷன்ங்கிறது ஒரு கான்செப்ட், ஸ்மார்ட் மணிங்கிறது ஒரு கான்செப்ட். கான்செப்ட்ஸ்ங்கிறது வேற, ஸ்ட்ராட்டஜிங்கிறது வேற. ஒரு கான்செப்ட்ஸ்ல இருந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான மெத்தடா கன்வெர்ட் பண்றது தான் ஸ்ட்ராட்டஜிஸ்னு சொல்லுவோம். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் கான்செப்ட்ஸை மட்டும் டீச் பண்றாங்க. பிகாஸ் அவங்க கோர்சஸை ரிப்ளிகேஷன் பண்றாங்க. இன்னொருத்தர் கிட்ட படிச்ச நாலேஜஸை உங்க கிட்ட டெலிவரி பண்றாங்க. ஒரு ப்ராஃபிட்டபிளான ஸ்ட்ராட்டஜிஸை பில்ட் பண்ண பல மாசம் டே அண்ட் நைட் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி இருக்கணும், ரிசர்ச் பண்ணி இருக்கணும், ரிப்பீட்டடா லாஸஸை ரிவ்யூ பண்ணி அதுல இருந்து வர ஒரு ப்ராஃபிட்டபிளான மெத்தட் தான் ப்ராஃபிட்டபிளான ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு சோ கால்டு மென்டார் ட்ரேடிங் டீச் பண்றேன்னு, பிரைஸ் ஆக்ஷன், ஐசிடி, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் சொல்லி தரேன்னு இன்னொருத்தரோட கோர்சஸை உங்களுக்கு ரிப்ளிகேட் பண்றாங்க. எந்த விதமான ரிசர்ச்சும் பண்ணாம. நீங்க எதுக்காக ஒரு மென்டாரை சூஸ் பண்றீங்க? ஒரு மென்டார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டபிளான மெத்தட் வச்சிருப்பாரு. அதை நாமளும் ஃபாலோ பண்ணா லைஃப்ல ஃபினான்ஷியலா க்ரோ ஆகலாம்னு ஒரு மென்டாரை சூஸ் பண்ணுவீங்க. ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும்னு ஒரு மென்டாரை சூஸ் பண்றீங்க. கோர்ஸ் ரெப்ளிகேட் பண்ற பீப்புள் எப்படி உங்களை ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடரா மாத்த முடியும்? கான்செப்ட்ஸை மட்டும் வச்சு உங்களால ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடரா மாற முடியாது. இன்ஃபேக்ட் இந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்க பே பண்ணி படிக்கணும்னா அவசியமே இல்ல. பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் இந்தியன் மார்க்கெட்டை பத்தி நம்மளோட ஃப்ரீ கோர்சஸ்லயே நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ் படிக்கணும்னா யூடியூப் ஓபன் பண்ணி இன்னர் சர்க்கிள் ட்ரேடர்ஸ்னு சர்ச் பண்ணீங்கன்னா அங்க ஒரு மென்டார் 600+ வீடியோஸை யூடியூப்ல அப்லோட் பண்ணி இருப்பாரு. அவர் தான் மைக்கேல் ஜே ஹேடல்ஸ்டன். இவர் தான் ஸ்மார்ட் மணியோட கிரியேட்டர். இவருக்கு முன்னாடி இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் ஒண்ணு இல்லவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா, ஸ்மார்ட் மணிக்கு முன்னாடி இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வைக்காஃப் தியரியை யூஸ் பண்ணாங்க. வைக்காஃப் தியரியோட கிரியேட்டர் ரிச்சர்ட் வைக்காஃப். இவர் ஒரு அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர். இந்த வைக்காஃப் தியரியோட மாடர்ன் அண்ட் அப்டேட்டட் வெர்ஷன் தான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸை இந்த சேனல்ல நீங்க ஃப்ரீயாவே படிக்கலாம். 600+ வீடியோஸ் இருக்கும். இதை ஃபுல்லா நீங்க படிக்கிறதுக்குள்ள தலை சுத்திடும். இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் கான்செப்ட்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு சில ப்ராஃபிட்டபிளான ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும். இதுக்காக டெவலப் பண்ணப்பட்டது தான் ப்ரோ ட்ரேடர்ஸ் கிட். ப்ரோ ட்ரேடர்ஸ் கிட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும்னா, Institutional Mastery Course, Premium Algo SMC Indicators, Daily Exclusive Video for Market Analysis, Mentor Chart Analysis, 15 days live one-on-one mentorship program, AI Stock Screeners, 365 days of exclusive support, free updates for 1 year. Institutional Mastery Course, ICT, Smart Money Concepts, Wyckoff Theory, Price Action, இது எல்லாத்தோட பெட்டர் அண்ட் ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிள் வெர்ஷன் தான் இந்த இன்ஸ்டிடியூஷனல் மாஸ்டரி கோர்ஸ். நீங்க இதுக்கு முன்னாடி பல லட்சம் ஸ்பெண்ட் பண்ணி பல மென்டார் கிட்ட படிச்சது மார்க்கெட்ல ஒர்க் ஆகாம கூட போயிருக்கலாம். பட் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இவ்வளவு ஸ்ட்ராங்கா இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நாங்க பல வருஷம் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். பல லட்சம் ட்ரேடிங்கோட இன்டெப்த் நாலேஜை லேர்ன் பண்ண ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்.
1000+ hours நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், நிறைய கான்செப்ட்ஸா பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். நிறைய லாசஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய லேர்னிங்ஸ்க்கு அப்புறம் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கும். இந்த கோர்ஸ் ரொம்ப ரொம்ப டீடைல்டா இருக்கும். இது வரைக்கும் 260+ பீப்பிள்ஸை இண்டிவிஜுவலா ட்ரைன் பண்ணியிருக்கோம். 1000+ பீப்பிளுக்கு ப்ரீ ரெக்கார்டட் கோர்ஸ் மூலியமா டீச் பண்ணி அதுல அவங்களுக்கு இருந்த டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஃபாஸ்ட் லேர்னர் எப்படி ஒரு கோர்ஸை அப்சர்வ் பண்ணுவாரு அண்ட் ஒரு ஸ்லோ லேர்னர் எப்படி ஒரு கோர்ஸை அப்சர்வ் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒரு டாபிக்கும் ரொம்பவே டீடைல்டா இருக்கும். பல ரிசர்ச்சுக்கு அப்புறம் அதுல இருக்கிற ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்னன்னு ரொம்பவே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் ஓபன் பண்ணி FEG கான்செப்ட்ஸ்னு டைப் பண்ணீங்கன்னா கோர்ஸ் ரெப்ளிகேட் பண்ற பீப்புள் சிம்பிளா 3 கேண்டிலுக்கு நடுவுல இருக்கிற கேப் தான் FEGன்னு சொல்லுவாங்க. பட் நாங்க ஒரு டாபிக்கும் எப்படி டீச் பண்ணுவோம்னா why, what, where, how. FEG ஏன் ஃபார்ம் ஆகுது, அதுல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு, அது எதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது, அதை எப்படி வேலிடேட் பண்ணணும்னு இப்படி ஒரு டாபிக்கும் டீடைல்டா இருக்கும். அதனால தான் கான்ஃபிடென்ட்டா சொல்றோம் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும். ICT ஸ்மார்ட் மணி கோர்ஸுக்கு ஃபாரின் மார்க்கெட்ல ரொம்ப பெரிய டிமாண்ட் இருக்கு. கோர்ஸ்லாம் லாக்ஸ்ல செல் ஆகிக்கிட்டு இருக்கு. எங்களால ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும், அந்த லாக்ஸ்ல பே பண்ணி படிக்கிற கோர்சஸை விட அதிகமான நாலேஜ் இந்த இன்ஸ்டிடியூஷனல் மாஸ்டரி கோர்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். People who are very serious about trading, மார்க்கெட்டை இன்டெப்தா லேர்ன் பண்ணணும், நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடரா மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரீமியம் ஆல்கோ இண்டிகேட்டர்ஸ். நீங்க ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே எல்லாம் பெரிய ப்ரொஃபஷனல் ட்ரேடரா மாறிட முடியாது. படிச்சதை நீங்க மார்க்கெட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். திரும்ப பிராக்டிஸ் பண்ணணும். இனிஷியல் ஸ்டேஜ்ல உங்க அக்யூரசி கம்மியா தான் இருக்கும். பிராக்டிஸ் பண்ண மென்டார் கூட அதிகமா கம்யூனிகேட் பண்ண இந்த அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும். இந்த பிராக்டிஸ் பண்ற டைம் பீரியட்ல உங்க அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணவும், உங்க கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணவும், உங்க டைமை சேவ் பண்ணவும் எங்களோட பிரீமியம் ஆல்கோ SMC இண்டிகேட்டர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ICT ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸை இண்டிகேட்டர்ஸாவே டெவலப் பண்ணியிருக்கோம் அண்ட் நிறைய பிரீமியம் ஃபியூச்சர்ஸை இந்த இண்டிகேட்டர்ஸோட இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். கோர்ஸை ஈஸியா புரிஞ்சுக்கவும், மார்க்கெட்ல நீங்க கான்ஃபிடென்ட்டா ட்ரேட் பண்ணவும் இந்த இண்டிகேட்டர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்ஸ்டிடியூஷனல் மாஸ்டரி கோர்ஸோட இந்த இண்டிகேட்டர்ஸை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணனா மார்க்கெட்டை உங்களால ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அண்ட் உங்களால பிகினிங் ஸ்டேஜ்லயே ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்க முடியும். டெய்லி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ ஃபார் மார்க்கெட் அனாலிசிஸ். டெய்லியும் மார்க்கெட் இன்ஸ்டிடியூஷனல் அனாலிசிஸ் பத்தி எக்ஸ்க்ளூசிவா நாங்க ஒரு வீடியோ ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த வீடியோல 4 டாபிக் பத்தி டெய்லியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். வாட் ஹேப்பன்ட் இன் த டுடேஸ் மார்க்கெட், ஒரு நாளும் மார்க்கெட்ல எப்படி ப்ராஃபிட் பண்ணணும், என்ன கன்ஃபர்மேஷன் பார்த்தோம், என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணணும்னு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒரு ப்ராஃபிட்டபிள் பீப்புள் எப்படி ட்ரேட் பண்றாங்கன்னு டெய்லியும் வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் மார்க்கெட் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடரா மாறிடலாம். தி நெக்ஸ்ட் டே மார்க்கெட் அவுட்லுக். நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும், மார்க்கெட் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, சப்ளை அண்ட் டிமாண்ட் எங்க இருக்கு, லிக்விடிட்டி எங்க இருக்கு, அடுத்து என்ன நடக்க ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு, அங்க நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், இப்படி நெக்ஸ்ட் டேவோட அவுட்லுக் உங்களுக்கு கிடைக்கும். மென்டார் சார்ட் அனாலிசிஸ். ஸ்விங் ட்ரேடிங்காக நிறைய சார்ட் அனாலிசிஸ் டெய்லியும் போஸ்ட் பண்ணுவோம். அந்த சார்ட் அனாலிசிஸை வீடியோல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வை இந்த இடத்துல என்ட்ரிக்காக வெயிட் பண்றோம், எங்க டார்கெட் வைக்கிறோம், இன்ஸ்டிடியூஷனல் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். எக்ஸ்க்ளூசிவ் சப்போர்ட். ஆஃப்டர் கோர்ஸ் லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு நிறைய क्वेश्चन வரும். உங்களுக்கு ப்ராப்பரான சப்போர்ட் தேவை. எங்களால இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ரிப்ளை பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ண நீங்க டெய்லியும் என்னெல்லாம் கேள்வி கேட்கறீங்களோ அதை எல்லாத்துக்கும் டீடைல்டா இந்த வீடியோல எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். சும்மா வாய் வார்த்தையில எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கறத விட உங்க क्वेश्चनக்கு சார்ட்ல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணனா உங்களுக்கு புரிஞ்சிக்க ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை பார்க்குற மற்ற பீப்புளுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரும் அண்ட் எங்களோட டைமும் சேவ் ஆகும். மென்டார் சார்ட் அனாலிசிஸ். நீங்க ஒரு பிசினஸ் பர்சன் இல்ல ஜாப் கோவர், எனக்கு சார்ட்லாம் பார்க்க டைம் இல்ல, எனக்கு ரிஸ்க் லெஸ்ஸா மந்த்லி 10% ROI வந்தா போதும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கானதுதான் இந்த மென்டார் சார்ட் அனாலிசிஸ். இன்ஃபேக்ட் 10% ROI மேக் பண்ண நீங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணவே தேவையில்லை. ஈக்விட்டி மார்க்கெட்லயே ரிஸ்க் கம்மியா உங்களால ஆவரேஜா
மந்த்லி 10% உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். இது ரொம்பவே சிம்பிளான விஷயம். இது தெரியாம தான் இன்னைக்கு நிறைய பேர் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ல நாலேஜ் இல்லாம பணத்தை வேஸ்ட் பண்றாங்க. உங்ககிட்ட ஒரு 10 lakhs இருக்குன்னு அசியூம் பண்ணிப்போம். 10 ட்ரேட் ஒரு மாசத்துக்கு எடுக்கிறீங்க. 5% ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஸ்டாப் லாஸ் செட் பண்றீங்க. 1:5 ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோல ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு ட்ரேடுக்கு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ரிஸ்கோட அமௌண்ட் 5,000 rupees. ப்ராஃபிட்டோட அமௌண்ட் இன்டூ 5. நீங்க எடுத்த 10 ட்ரேட்ல 50% ப்ராஃபிட் பண்ணா கூட எண்ட் ஆஃப் த மந்த் 10% நெட் ப்ராஃபிட் இருக்கும். 5 ட்ரேடோட லாசஸ் 25,000 rupees. 5 ட்ரேடோட ப்ராஃபிட் 1,25,000 rupees. இப்போ 1 lakh rupees உங்களுக்கு 10% நெட் ப்ராஃபிட்டா இருக்கும். இது ஒரு ரஃப் கால்குலேஷன். ஸ்விங் ட்ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் வாலட்டிலிட்டியை பேஸ் பண்ணி ட்ரேடிங் டேஸ் முன்ன பின்ன மாறும். ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேட் பண்ணனா நமக்கு 1:5, 1:8, 1:10க்கு மேல கூட ட்ரேட்ஸ் கிடைக்கும். இந்தியன் எக்கானமி படி ஒரு பிசினஸ் 7%ல இருந்து 50% இயர்லி ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்தா அதை ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ்னு சொல்றாங்க. பட் நீங்க ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேட் பண்ணனா மந்த்லி ஆவரேஜா 10% பண்ணலாம். உங்க கேபிட்டலோட இந்த மந்த்லி 10%ஐயும் காம்பவுண்டிங் பண்ணீங்க 213% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் பேர் ஆனம். 10% கூட வேண்டாம், மந்த்லி 5% நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்னா கூட எண்ட் ஆஃப் த இயர் உங்ககிட்ட அரௌண்ட் 80% ரிட்டர்ன் இருக்கும். இதை விட்டுட்டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் தான் பண்ணுவேன்னு நாலேஜ் இல்லாம போய் மணி லாஸ் பண்ணாதீங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் பண்ணவே வேண்டாம்னு சொல்லல, நல்ல நாலேஜ் கெயின் பண்ணனதுக்கு அப்புறம் பண்ணுங்க. அது வரைக்கும் ஈக்விட்டி பண்ணுங்க. 80% to 200% ரிட்டர்ன் பேர் ஆனம் எந்த பேங்க்ஸும் கொடுக்காது. ஈக்விட்டில நீங்க இன்வெஸ்ட் பண்ண சார்ட் அனாலிசிஸ் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் அந்த ட்ரேட மானிட்டர் பண்ணி அந்த ட்ரேட்ஸோட அப்டேட்டும் உங்களுக்கு நாங்க அப்டேட் பண்ணுவோம். உங்களோட வேலை நாங்க கொடுக்கிற சார்ட் அனாலிசிஸை வெரிஃபை பண்ணி ட்ரேட் எடுக்கணும். அந்த வெரிஃபை பண்ண உங்களுக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். நாங்க சொல்றது கரெக்ட் தானான்னு புரிஞ்சுக்கிற அளவுக்காவது உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். 15 days லைவ் கிளாஸஸ், 1-on-1 மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், இன்ஸ்டிடியூஷனல் மாஸ்டரி கோர்ஸ், ரெக்கார்டட் வீடியோஸா ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒன்ஸ் நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணனதுக்கு அப்புறம் நாங்க உங்களுக்கு இண்டிவிஜுவலா ட்ரைனிங் அண்ட் பிராக்டிஸ் கொடுப்போம். என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு உங்களை அப்சர்வ் பண்ணி உங்க ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுவோம். 15 classes நீங்க லைவா எங்க கூட இன்டராக்ட் பண்ணலாம். 1 year வேலிடிட்டி இருக்கும். கேலண்டர் அக்சஸ் கொடுத்துருவோம். நீங்க ஆன்லைன்ல மீட்டிங் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். நீங்க ஷெட்யூல் பண்ற டைம்ல எங்க மென்டார்ஸ் உங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் பிராக்டிஸ் கொடுப்பாங்க. AI ஸ்டாக் ஸ்கிரீனர்ஸ், பிரைஸ் எப்படி டிராவல் ஆகும்னா அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். புரியுற மாதிரி சொல்லணும்னா சில நாள் கன்சல்டேட் ஆகும், சில நாள் ட்ரெண்டியா இருக்கும். டெய்லியும் NSEல இருக்கிற 2000 ஸ்டாக்ஸை நம்ம மானிட்டர் பண்ண முடியாது. அதுக்காக டெவலப் பண்ணப்பட்டது தான் இந்த AI ஸ்டாக் ஸ்கிரீனர்ஸ். இந்த ஸ்கிரீனர்ஸ் நமக்கு ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். எந்த ஸ்டாக்ஸ் அடுத்து பை சைடு போக போகுது, எந்த ஸ்டாக்ஸ் அடுத்து செல் சைடு போக போகுதுன்னு ஸ்கிரீனர்ஸ் நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஸ்கிரீனர்ஸ் வெறும் ஃபில்ட்ரேஷன் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். சார்ட்டிங்கை விட நம்ம AI ஸ்டாக் ஸ்கிரீனர்ஸ் உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஸ்கிரீனர்ஸ் உங்க டைம் அண்ட் மணியை சேவ் பண்ணவும் உங்களுக்கு குவாலிட்டியான ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். 365 days ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் சப்போர்ட். நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலா எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க முடியாதுங்கிறதுனால உங்க குவெஸ்டினை எல்லாமே கலெக்ட் பண்ணி டெய்லி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோல உங்களோட எல்லா குவெஸ்டின்ஸையும் டீடைல்டா ஆன்சர் கொடுப்போம். இதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா ரெகுலரா பண்றதுனால உங்களுக்கு சப்போர்ட் இல்லாம போயிடுங்கிற கவலையே இருக்காது. ஃப்ரீ அப்டேட் ஃபார் 1 year. இண்டிகேட்டர்ஸ் அண்ட் கோர்சஸ் இதுல எது அப்டேட் பண்ணனாலும் 1 year உங்களுக்கு ஃப்ரீ அப்டேட்ஸ் கிடைக்கும். ஒரு வேல்யூ லோடட் ப்ராடக்டா எடுத்துட்டு வந்திருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எங்களோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ப்ரீவியஸ் கோர்ஸோட ஃபீஸ் டீடைல்ஸ். MIFM கோர்ஸ் 10K சார்ஜ் பண்ணியிருந்தோம். PIFM கோர்ஸ் 20K சார்ஜ் பண்ணியிருந்தோம். ஆல்கோ இண்டிகேட்டர்ஸ் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் 20K சார்ஜ் பண்ணியிருந்தோம். டோட்டலா 15K சார்ஜ் பண்ணியிருந்தோம் கோர்சஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ்க்கு மட்டும். பட் நவ் ப்ரோ ட்ரேடர்ஸ் கிட்ல வேல்யூ லோடடா உங்க ஃபினான்ஸ் அண்ட் வெல்த் கிரியேஷனுக்கு யூஸ் ஆகுற மாதிரி நிறைய சர்வீசஸ் கொண்டுட்டு வந்திருக்கோம். ப்ரோ ட்ரேடர்ஸ் கிட்டோட வேலிடிட்டி 1 year அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 50,000 rupees. இனிஷியலா ஜாயின் பண்ற 100 ஸ்டூடெண்ட்டுக்கு 25,000 rupeesக்கு கிடைக்கும். Flat 50 இந்த ப்ரோமோ கோட வெப்சைட்ல யூஸ் பண்ணீங்கன்னா flat ஆஃப் 50% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ICT, SMC கோர்ஸ் ஃபாரின் மார்க்கெட்ல லாக்ஸ்ல செல்லிங் நடந்துட்டு இருக்கு. பிரீமியம் இண்டிகேட்டர்ஸ் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் 50,000 rupeesல இருந்து 5 lakhs வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. பெய்டு ஸ்கிரீனர்ஸ் உங்களுக்கு 10K வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ப்ரோ ட்ரேடர்ஸ் கிட்ல ஜஸ்ட் 25,000க்கு கிடைக்கும்.
365 டிவைட் பண்ணீங்கன்னா per day less than 70 rupeesக்கு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மந்த்லில டிவைட் பண்ணீங்கன்னா 2100 rupees சம்திங் வரும். மந்த்லி 2000 rupeesல உங்களுக்கு இவ்ளோ சர்வீசஸ் கிடைச்சா அதுதான் உண்மையான வேல்யூ லோடட் ப்ராடக்ட். உங்க ஃபினான்ஸ் அண்ட் வெல்த் கிரியேஷனுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ண போற அமௌண்ட் ஜஸ்ட் 25,000 rupees. இதை விட பல மடங்கு ROI உங்களுக்கு இந்த ப்ரோ ட்ரேடர்ஸ் கிட்ல கிடைக்கும். அதை எங்களால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். இந்த ப்ரோ ட்ரேடர்ஸ் கிட்ட நீங்க டைரக்டா எங்களோட வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். EMI அண்ட் குவார்ட்லி பேமெண்ட் யூஸ் பண்ணியும் நீங்க இந்த ப்ரோ ட்ரேடர்ஸ் கிட்ட பை பண்ணிக்கலாம். வெரிஃபை எவ்ரிதிங். ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல நிறைய ஸ்கேம்ஸ் இருக்கு. இத பத்தி பேசினா இந்த வீடியோ முடியவே முடியாது. ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணுங்க. நாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு. இன்னைக்கு கூகுள் இருக்கு, ChatGPT இருக்கு. நாங்கன்னு இல்லை, யாராவது ஒருத்தர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா அது உண்மைதானான்னு வெரிஃபை பண்ணுங்க. ஒரு மென்டார் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவர் எப்படி ட்ரேட்ஸ் எடுக்கிறாருன்னு செக் பண்ணுங்க. அவர் ட்ரேட் எடுக்கிற மாதிரி தான் மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய ஃபேன்சி நேம் வச்சுக்கிட்ட கோர்ஸ் செல்லிங் அண்ட் கால்ஸ் ப்ரொவைடிங் ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. ஒரு குவிட்டி ஸ்டோரி சொல்றேன் கேளுங்க. 2021ல நார்த்ல ஒரு ஃபீமேல் ட்ரேடர் சார்ட் இல்லாம இண்டிகேட்டர்ஸ் இல்லாம ட்ரெண்ட் ஃபாலோயிங் பேஸ்டு ட்ரேட் பண்ண முடியும்னு ரொம்ப பெருசா இந்தியா ஃபுல்லா கேம்பெயின் பண்ணாங்க. அந்த கோர்ஸோட ஃபீஸ் அரௌண்ட் 30k to 40k. ஆக்சுவலா அது ஒரு ப்ராஃபிட்டபிளான ஸ்ட்ராட்டஜிஸ் தான். அது ஸ்விங் ட்ரேடிங். 2 days ஹையை பிரேக் பண்ணா பை பண்ணணும், 2 days லோவை பிரேக் பண்ணா செல் பண்ணணும். எண்ட் ஆஃப் த மந்த் உங்களுக்கு 4 to 5% ரிட்டர்ன்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் அதிகமா இருக்கும். இதுக்கு கேபிட்டல் நீங்க மினிமம் 5 to 10 lakhs வச்சிருக்கணும். இதெல்லாம் எதுவுமே சொல்லல, இந்தியா ஃபுல்லா ப்ரோமோட் பண்ணாங்க. ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜிஸ், ஜஸ்ட் 15 minutes ட்ரேட் ஒன்லி, நோ சார்ட், நோ பேட்டர்ன், நோ இண்டிகேட்டர்ஸ். கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நாங்களும் பே பண்ணி அட்டெண்ட் பண்ணோம். 5% ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பண்ணவே தேவையில்லை. சார்ட் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு 2 daysோட ஹை அண்ட் லோ டேட்டாவை சார்ட்ல போய் தான் பார்த்துட்டு வருவாங்க. கோர்ஸ் செல்லிங்காக யூஸ் பண்ற ஃபேன்சி நேம் நம்பி ஏமாறாதீங்க. நாங்க அவங்கள தப்பு சொல்லல, பட் அந்த கோர்ஸ் எல்லாருக்கும் சூட் ஆக கூடியது இல்ல அண்ட் ஃபேன்சி நேம் வச்சுதான் செல் பண்ணணும்னு அவசியமும் இல்லை. அதனால ஃபேன்சி நேமையோ மென்டாஸ் காட்டுற ப்ராஃபிட்டை பார்க்கறத விட்டுட்டு அவங்க எப்படி ட்ரேட் பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் நாங்க டெய்லியும் எடுக்கிற ட்ரேட்ஸோட ப்ராஃபிட்டை மட்டும் ஷோ பண்ணாம அந்த ட்ரேடை எப்படி எடுத்தோம்னு ஒரு வீடியோலயும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஒரு ஸ்கில்டு மென்டாரை வெரிஃபை பண்ணி சூஸ் பண்ணுங்க. ட்ரேடிங் சீக்ரெட்ஸ் ரீசெண்டா வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல எங்களோட டெய்லி ட்ரேட் செட்டப் அண்ட் ரிசல்ட்ஸ், SMC சார்ட் அனாலிசிஸ் எல்லாமே ரெகுலரா ஷேர் பண்ணுவோம். செக் பண்ணி பாருங்க. Who we are. Kumaresan Raja, founder of TradingSecrets.live. லாஸ்ட் 8 years இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடராகவும் அண்ட் இன்வெஸ்டராகவும் இருக்கார். ஜீரோதா 60 days சேலஞ்சஸ்ல கண்டினியூஸா 10 times ஓன் பண்ணிருக்காரு. Abstrax and Angel Oneல சப் brokerage பார்ட்னர். ட்ரேடிங் வியூ பைன்ஸ்கிரிப்ட் டெவலப்பர். லாஸ்ட் 8 yearsல 20+ indicators டெவலப் பண்ணிருக்கோம். பிஃபோர் 2021 ஆன்லைன்ல வயா கூகுள் மீட்ல ஃபினான்ஷியல் மார்க்கெட் அண்ட் ட்ரேடிங்கை பத்தி டீச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆஃப்டர் 2021 அன்அகாடமி கிராஃபிக் கூட டைப் பண்ணி ஒரு ஆன்லைன் எஜுகேஷனல் பிளாட்ஃபார்மை பில்ட் பண்ணி டுடே ஆன்லைன்ல ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை பத்தி எஜுகேட் பண்றோம். FAQ. Will I be able to trade in Forex and other market if I learn SMC? Small money concepts Indian market விட Forex and cryptocurrencies-ல ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். பட் இந்தியாவுல Forex கம்ப்ளீட்டா லீகல் இல்ல. So once நீங்க இன்ஸ்டிடியூஷனல் மாஸ்டரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எல்லா மார்க்கெட்லயும் ட்ரேட் பண்ணலாம். பிரைஸ் ஆக்ஷன் ஒர்க் ஆகாதுன்னா அதை ஏன் நீங்க ஃப்ரீ கோர்சஸ்ல டீச் பண்றீங்க? பிரைஸ் ஆக்ஷன் ஒர்க்கே ஆகாதுன்னு அர்த்தம் இல்ல. பிரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் மேனிபுலேஷன் இருக்கும். பேசிக் பிரைஸ் ஆக்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ட்ரேடிங் சீக்ரெட்ஸ் ஆஃப்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்களா? ட்ரேடிங்கை நீங்க ஒரு நாள்லயோ இல்ல ஒரு வாரத்திலயோ உங்களால கத்துக்க முடியாது. பிராக்டிகலா அது பாசிபிளே இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கணும், அதுக்கப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். 2 hours வெபினாரோ 15 days ஆஃப்லைன் கோர்ஸோ இது எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. உங்க டைம் தான் வேஸ்ட் ஆகும். உங்க டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரியோ இல்ல எங்க டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரியோ நாங்க எந்த கோர்சஸும் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ப்ரோ ட்ரேடர்ஸ் கிட்ட டிசைன் பண்ண மாதிரியே ஒரு லாங் டேர்ம் நீங்க ஒரு மென்டார் கூட டிராவல் பண்ணா மட்டும்தான் நீங்க ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடரா மாற முடியும். ட்ரேடிங் சீக்ரெட்ஸ் கால்ஸ் ஆர் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்களா? கண்டிப்பா கிடையாது. ஆல்டர்னேட்டிவா சார்ட் அனாலிசிஸா ப்ரொவைட் பண்றோம் அண்ட் அதை டீடைல்டா எக்ஸ்பிளைனும் பண்றோம். இல்ல எனக்கு கால்ஸ் தான் வேணும், அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் தான் கொடுப்பேன்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்காக ஸ்கேமர்ஸ் நிறைய பேர் வலை விரிச்சிட்டு காத்துட்டு இருக்காங்க.
ட்ரேடிங்ங்கிறது ஒரு பிசினஸ். அதை கொஞ்சமாவது நீங்க எஃபர்ட் போட்டா மட்டும்தான் உங்களால சக்சஸை ரீச் பண்ண முடியும். நான் எந்த எஃபர்ட்டுமே போட மாட்டேன், எனக்கு பணம் மட்டும் கொட்டணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேமர்ஸ் தான் கரெக்ட். ஹவு டு ஐ என்ரோல் த ஃப்ரீ கோர்ஸ்? எங்களோட வெப்சைட் ஆர் மொபைல் ஆப் ஓபன் பண்ணி ஒரு அக்கௌண்ட் சைன் அப் பண்ணுங்க. அக்கௌண்ட் சைன் அப் பண்ணிட்டு கோர்ஸ் செலக்ட் பண்ணி டிராப் டவுன்ல ஃப்ரீங்கிற பட்டனை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணுங்க. இப்போ இந்த ஃப்ரீ கோர்ஸ் உங்க அக்கௌண்ட்ல ஆட் ஆகி இருக்கும். டெய்லி ட்ரேடிங் செட்டப்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க அண்ட் எஸ்எம்சி சார்ட் அனாலிசிஸ்க்கு எங்க வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டில் ப்ரோ ட்ரேடர்ஸ் கிட்ஸ் பத்தி ஏதாவது டவுட் இருந்தா இந்த மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.